நமக்கு பாக்கியம் இருந்தா மட்டும் தான் இறைவனுக்காக நம்மளுடைய கையால ஒரு பூவை கூட நம்ம சூட்ட முடியும். அந்த வகையில நீங்க இன்றைய தினம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியா இருந்தா மட்டும் தான் இறைவனின் அபிஷேகத்திற்கு உங்கள் கையால் இந்த பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லுது. ஜோதிடமும் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு பல வகையில் நன்மை தரக்கூடியவை. அதே மாதிரி யாருக்கு தெரியுமா? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இன்றைய தினம் சிவன் கோவிலுக்கோ முருகன் கோவிலுக்கோ இந்த 2 பொருளை வாங்கி அபிஷேகத்துக்கு தானமாக கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீரும், எப்படி இனிமையாக மாறுது அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறும். ஸோ சிவன் கோவிலுக்கு ஒரு பொருள், முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு ஒரு பொருள். ஸோ இதுதான் நான் 2 பொருள்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்றைய தினம் சிவராத்திரி அப்படின்றதுனால நம்ம இன்றைய தினம் இரவு கண் விழிக்க முடியலனா வீட்டில் எப்படி எளிமையாக பூஜை செய்யலாம், அதே மாதிரி 12 ராசியினருமே எந்தெந்த பொருளை குறிப்பாக வாங்கி தந்தால் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்மைகள் நடக்கும், காமனாக அனைவருமே வாங்கி தரக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரி எல்லா விஷயமே ஆல்ரெடி பதிவில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோட எண்டில் கொடுக்குறேன், டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவில் நம்ம முக்கியமாக வாங்கி தரக்கூடிய, அதாவது அனைவருமே வாங்கி தரக்கூடிய முக்கியமான அபிஷேக பொருளை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நமக்கு ஒரு சில டவுட் வரும். சிவராத்திரி அப்படின்றது சிவனுக்கு தானே சொந்தம், முருகனுக்கு எதற்காக அபிஷேக பொருட்கள் வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு சிலர் நம்ம சிந்திக்கலாம். சிவனும் முருகனும் வேறு வேறு இல்லை, இருவருமே ஒன்று தான். சிவன் கோவில்களில் சிவராத்திரி இரவு 4 கால பூஜை எப்படி நடக்குதோ அதே போல் பழனி, திருச்செந்தூர், வடபழனி, முருகன் கோவிலில் இன்னும் சில பிரபல்யமான கோவில்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த முருகன் கோவில்கள் அனைத்து இடத்துலையுமே சிவராத்திரி அன்று இரவு 4 கால பூஜை நடைபெறும். சில முருகன் கோவிலும் சிவராத்திரி இரவு திறந்திருக்கும். இப்போ நம்ம அனைவருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, சிவபெருமானும் முருகனும் வேறு வேறு கிடையாது அப்படின்றது தான். முருகனும் சிவனும் ஒன்று தான். இந்த 2 அபரிவிதமான சக்தியும் நம்ம உணரணும் அப்படின்னா, இன்றைய தினம் இரவு சிவபெருமானையும் முருகரையும் ஒரு சேர வணங்க வேண்டும். ஒரு சேர அவருடைய சக்தியை ஆழ் மனதில் உணர வேண்டும். இதுதான் இந்த சிவராத்திரி வழிபாட்டிற்கு உண்டான சிறப்பு. சரி, ஓகே. இப்போ அபிஷேகத்திற்கு அந்த 2 பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எந்த பொருள் வாங்கி தரணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இனிப்பு சுவை நிறைந்த தேன். இந்த தேனை நீங்கள் சிவன் கோவிலில் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய கைகளால் இந்த தேனை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்வு இனிமையாக மாறும். கசப்பான கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அந்த கசப்பான கஷ்டங்களே நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகள், கஷ்டங்களும் இருக்கும். ஸோ கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, இந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியாத விஷயங்கள் எது இருந்தாலும் சரி, வீட்டில் நிம்மதி இல்லை, சண்டைகள் இருக்குது, இந்த மாதிரி எல்லா கசப்பான விஷயங்களும் உங்களை விட்டு நீங்கி போயிடும். நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறது செய்யாமே இருக்கலாம். ஸோ நம்பிக்கையோடு தேன் வாங்கி கொடுங்க சிவன் கோவிலில். அடுத்து பார்த்தீங்கன்னா, முருகர் கோவிலில் 4 கால பூஜை நடைபெறும். அந்த பூஜையில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைக்கிறது வழக்கம். ஸோ சர்க்கரை பொங்கல் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அதற்கு வெல்லம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ வெல்லம் வாங்கி தானமாக கொடுங்க. இது முருகர் கோவிலில். முருகர் கோவிலில் நீங்கள் வெல்லம் வாங்கி தரது உங்களுக்கு நல்ல நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அவங்க அதை பயன்படுத்தினாலும் சரி, அடுத்தடுத்த பிரசாதங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. அபிஷேகத்திற்கு நீங்கள் குறிப்பாக தானம் வாங்கி கொடுக்கறது உங்கள் குடும்பத்திற்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதனால தான் நான் அபிஷேகத்திற்கு கண்டிப்பாக பொருட்கள் வாங்கி தரணும்னு சொல்லுவோம். குறிப்பாக வில்வ இலை அனைவருமே வாங்கி தரலாம். இன்றைய தினம் மறக்காமல் வில்வ இலையை நீங்கள் அபிஷேகத்திற்காக, அர்ச்சனைக்காக வாங்கி கொடுக்கலாம். ஸோ எதற்காக பெரியவங்க எல்லாமே கோவிலுக்கு போனால் கற்கண்டு தானமாக கொடுங்கன்னு சொல்லுவாங்க, சாக்லேட் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இனிப்பு பண்டங்களை எந்த அளவுக்கு நம்ம வாங்கி தானமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கெட்ட கர்மாக்கள் அப்படின்றது குறைந்து கொண்டே செல்லும் அப்படின்றது தான் சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஸோ அப்போ இன்றைய தினம் இரவு சிவராத்திரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நீங்கள் தேனும் கொடுக்கலாம், அதே சமயம் வெல்லமும் கொடுக்கலாம். 2 பொருளுமே சிவன் கோயில்கள் கொடுக்கலாம். குறிப்பாக தேன் சிவன் கோயிலில் கொடுங்க. அதே மாதிரி இன்கேஸ் முருகர் பெருமானுடைய கோவிலில் வெல்லம் கொடுக்க முடியல, நான் சிவன் கோயிலே வெல்லம் கொடுத்துடலாம்னா அங்கேயும் கொடுக்கலாம். ஸோ வெல்லமும் தேனும் இந்த 2 பொருள் தான். ஸோ ஒன்று சிவன் கோயிலில் கொடுங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட முருகப்பெருமான் கோவில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பூஜையில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 பொருளை நீங்கள் வாங்கி உங்களுடைய கைகளால் இன்றைய தினம் கொடுத்து ஜஸ்ட் ஒரு முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி அடைய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும். வாழ்க்கை இனிமையானதாக உங்களுக்கு மாற தொடங்க ஆரம்பிக்கும். அப்போ நிறைய கொடுக்கணுமா, கொஞ்சம் கொடுக்கணுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே வரும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க. கொஞ்சமாக வாங்கி கொடுத்தாலும் ஓகே, போதுமானது தான். ஸோ இன்றைய தினம் நான் சொன்ன மாதிரி சிவன் கோயிலுக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கும் நீங்கள் வாங்கி கொடுங்க. இந்த பொருட்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நம்ம நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இதற்கான
அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்ப இனிப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்ம வினை தீரும் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இன்றைய தினம் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த இனிப்பு சுவை மிகுந்த இந்த பொருட்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மொத்த கர்ம வினையும் நீக்கிடும். ஸோ கர்ம வினை நீங்கினாலே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே ஆட்டோமேட்டிக்கா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு. இந்த பதிவில ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போற ஆன்மீக தகவல்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.